கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனவரி மாதம் 2ஆம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையிலே அன்பு என்பது காசு கொடுத்தால் வருகிறது. அந்த காசு நம்மிடம் இல்லை என்றால் அந்த அன்பு போய்விடுகிறது. ஆமென். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு இடையே உள்ள அன்பும் சரி, கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அன்பும் சரி, எல்லாமே ஒரு போலியான அன்பாக மாறிவிட்டது. எல்லோரும் ஒரு மொபைல் ஃபோன் இடத்திலே எவ்வளவு நேரம் செலவு செய்கிறார்களோ அதிலே பாதி நேரம் கூட தன்னுடைய உறவுகளோடு செலவு செய்ய அவர்களுக்கு விருப்பம் வருவதில்லை. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு தணிந்து கொண்டே போகிற இந்த காலங்களிலே நாம் தான் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி யாரெல்லாம் அன்பில் நிலைத்திருக்கிறார்களோ, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று திருமண உடன்படிக்கை செய்து கொண்டால் மாத்திரம் பத்தாது, அந்த உடன்படிக்கையின் படியாகவே நாம் வாழ்க்கை முழுவதும் நம்முடைய மனைவி, பிள்ளைகள், கணவர், பெற்றோர்கள் எல்லோருக்கும் நாம் உண்மையான அன்பு செலுத்தி நாம் வாழ வேண்டும். அப்படி நாம் வாழும் பொழுது மாத்திரமே கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்று புனித யோவான் சொல்லுகிறார். சில நேரங்களில் நம் வீட்டிலே சில பிரச்சனைகள் வரலாம், சில சண்டைகள், சில குழப்பங்கள் வரலாம். ஆனால் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் மாற்றங்கள் வந்தாலும் கூட நீங்கள் பிறரோடு வைத்திருக்கிற அன்பை மாத்திரம் குறைத்து விடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் அன்பிலே நிலைத்திருக்கும் பொழுதுதான் அந்த நிலைத்திருக்கும் அன்பு உங்களை என்ன செய்யும், சில பிரச்சனைகள் வந்து உங்களுடைய அன்பில் விரிசல் வந்தாலும் கூட உங்கள் நிலைத்திருப்பதின் நிமித்தம், நீங்கள் அன்பில் நிலைத்திருப்பது நிமித்தம் அந்த அன்பு என்ன செய்யும், உங்களை மீண்டுமாக ஒன்று சேர்க்கும். இதைத்தான் ஆவியானவர் உங்கள் இருவருக்கும் இடையில் நின்று அதை செய்வார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மோடு கடவுள் எப்பொழுதும் இணைந்திருக்கிறார். ஆகவே நாம் அன்பில் நிலைத்திருந்தோம் என்றால் நாம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் ஆவியானவர் நமக்குள் வந்து அதை சரி செய்து விடுவார். நம்முடைய குடும்பம் நிலைநிறுத்தப்படும். கடவுளுக்குள்ளாக ஒரு சாட்சியாக, ஒரு கூட்டி திருச்சபையாக, மற்றவர்களுக்கு முன்பாக நாம் ஒரு வழிகாட்டியாக வாழ கடவுள் நமக்கு உதவி செய்வார். ஆமென். இந்த வார்த்தையையும் நம் உள்ளத்திலே பதிப்போம். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அன்பை மாத்திரம் நீங்கள் விட்டுவிடாதிருங்கள். அன்பில் எப்பொழுதும் நிலைத்திருந்தோம் என்றால் மாத்திரமே கடவுளின் கரம் எப்பொழுதும் நமக்கு துணையாக இருக்கும். எல்லாவற்றிலும் நம் ஆசீர்வாதத்தை கடவுளின் கரங்களிலிருந்து பெறுவோம். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே அப்பா, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் எங்கள் அன்பில் நாங்கள் எப்பொழுதும் நிலைத்திருக்கவும் கடவுளோடு இணைந்திருக்கவும் எங்களை தாழ்த்தி திருப்பாதங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எப்படி அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை இன்று கற்றுக்கொண்டோம். அப்படியாகவே நாம் நிலைத்திருப்போம். எல்லாவற்றிலும் கடவுள் நம்மோடு இணைந்திருந்து எல்லாவற்றிலும் நன்மையை நமக்கு பெருக பண்ணுவார். ஆமேன். தேங்க்யூ.